அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னால் சண்முகவேலை சார் வந்து என் கையில் ஒரு புக்கு கொடுத்தாங்க. சண்முகவேலை சாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, எப்போயுமே புக்ஸ் நிறையா வாங்குவாங்க. என் கையில் ஒரு புக்கு கொடுத்தாங்க. அந்த புக்கு என்னதுன்னா சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரம் புக்கில் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய டிப்ஸு எனக்கு இந்த ஜிஓபிபிசியில் என்னால் படிக்க முடியல. இருந்தாலும் ஒரு தலைவன் வந்து தன்னுடைய மக்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், ஒரு கஷ்டமான காலங்களில் தலைவன் முன்னால் நிற்கணும், ஒரு சந்தோஷமான நேரங்களில் பின்னால் நின்று நம்ம சார்பான உள்ள ஆட்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், நம்ம சார்பான ஆட்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற நிறைய டிப்ஸு படித்தேன். அப்போ என் மனசில் தோன்ற இமேஜ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தினேஷ் பாபு சார் அவங்க தான். அவங்கள மறுபடிக்கும் ஒரு மட்டும் வருக 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 என வரவேற்கிறேன். நம்ம பார்த்த சாரதி சார் வந்து ரொம்ப ஒரு கைண்டாக இருப்பாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பாங்க. அவங்க வந்து எந்த ஆலோசனையும் அவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கலாம். இந்த ப்ராஜெக்டை அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஜிஓபி விஷயங்களை வந்து நான் வந்து நம்ம ஏஜி மேடத்திட்ட நான் அடிக்கடி கேட்பேன். ரொம்ப தொந்தரவு பண்ணேன், கிடையாது 2-3 நாளாக அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணேன். அவங்க ரொம்ப ஒரு எளிமையாக அழகாக வந்து எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதாவது ஒரு மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதும், நம்ம ஈஸியாக அதை நம்ம செஞ்சிடலாம். இதில் என்ன ஒரு வருத்தம்னா, அவங்க ஒரு எஜுகேஷன் ஃபீல்டுக்கு போயிருந்தாங்கன்னா நம்ம திருநெல்வேலி இன்றைக்கி ஒரு டாப்பு இதில் பெருசாக போயிருக்கோம்னு என்னுடைய ஒரு நம்பிக்கை. அவங்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். அதாவது நானும் சிக்கந்தர் மாமாவும் அவங்க பையனுடைய கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போய்கிட்டு இருந்தோம். அந்த காவல் கிணறில் ஜென்சன் பேக்கரியில் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பறவை கூட்டம் வந்து மேலே அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பறவை கூட்டம் எப்படின்னா வி ஷேப்பில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ மாமா சொன்னாப்புல, இது யார்ப்பா தலைவன் அப்படின்னு கேட்டாப்புல. எனக்கு தெரியல. மாமா சொன்னாப்புல, முதல்ல போகிறவன் தான் தலைவன், ஆனால் அந்த பின்னால் உள்ள பறவைகளுடைய காற்று அடிக்கிறதுனால அந்த ரெக்கையை இது பண்ணுறதுனால அதில் இருந்து இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அடுத்த பறவைக்கு போகும், அப்புறம் அடுத்த பறவைக்கு போகும், இப்படி போய்கிட்டே இருக்கும். இதனால் டயர்ட் ஆகாது. அதனால் பல மைல் தூரம், அதாவது 3000-4000 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கேருந்து இங்கே வர முடியும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அதாவது முதல் பறவை டயர்டாகிற நேரத்தில் கடைசியில் உள்ள பறவை அந்த இடத்த போய் ஆக்குபை பண்ணிடும். இப்படி ஆக்குபை பண்ணி தான் 4000 கிலோமீட்டர் போக முடியும். அதுவும் ரோட்டரி கிளப்பாக திருநெல்வேலி டவுனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். தலைவர் டயர்டாகும்போது அடுத்த தலைவர் வந்து அந்த இடத்த பிடிப்பார். தனியாக நம்மளால் பறக்க முடியாது. அந்த பறவையால் 3000 கிலோமீட்டர் பறக்க முடியாது. ஒரு 4000 ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து அந்த 4000 கிலோமீட்டரை கிராஸ் பண்ண முடியும். ரோட்டரி கிளப்பாக திருநெல்வேலி டவுன் எல்லாமே ஒரு டீம் ஒர்க். கவர்னரில் இருந்து கடைசி வந்து பிரசிடென்ட் செக்ரட்டரி வர இது ஒரு டீம் ஒர்க்கு. ஒருத்தருடைய ஆதரவு இல்லாமல் இதில் எதுவுமே ஜெயிக்க முடியாது. நாங்கள் இந்த வருஷம் வந்து பெரிய அளவுலலாம் நாங்கள் மெனக்கெடலை. அதாவது எல்லோரும் சொன்னாங்க பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம இப்ராஹிம் அண்ணன் கூட சொன்னாங்க, நேற்று ஃபோன் அடித்து என்னப்பா ரொம்ப டென்ஷனாக இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு டென்ஷனும் இல்லை. நம்ம வீட்டுக்கு ஒரு மூத்த சகோதரர் அல்லது ஒரு சிறந்த நண்பர், ஒரு நம்ம இன்ஸ்டிடியூஷனோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போமோ அதே அளவுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சிரிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணல, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம செக்ரட்டரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் முக்கியமாக 3 ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுவேன். நாங்கள் வந்து பசிக்கு உணவளிக்கிறது சின்ன சின்ன ப்ராஜெக்டை தான் நாங்கள் இது பண்ணணும். பசிக்கு உணவளிக்கிறது ரொம்ப ஒரு விஷயம். ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்க செந்தில் கூட்டு போவார். பாளையங்கோட்டையில் ஒவ்வொரு வீட்டுக்காக கூட்டு போவார். வீட்டுக்குள்ளே கூட போக முடியாது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, அவ்வளவு ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த இடம் சின்ன இடமா இருக்கும். அந்த இடத்துல அவங்க போய் அரிசி பருப்பு பலசருக்கு எல்லாமே நாங்கள் கொடுக்கும்போது அவங்க கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரு வீரவலனூரில் இதே செந்தில் தான் கூட்டு போனார். நைட்டிஸ் கொடுத்தோம். நைட்டி கொடுக்கும்போது ஒரு லேடி வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வரியா, மூக்குத்தி வாங்கிட்டு வரியா அப்படின்னு. ஒரு 30-35 வயசு இருக்கும், மென்டலி ரிட்டையர்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க வந்து ஒரு சித்தா டாக்டர், மென்டலி இதாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேன்சர் அவார்ன ஒரு ஜிஹெச்சுக்கு அது நான் ரோட்டரி மூலம் போல் என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஜிஹெச்சில் கேன்சர் அவேர்னஸ் இதில் இருந்தாப்புல ஒரு நாள் கூட்டு போனாப்புல. ஒரு 16 வயசு குழந்தை, கிட்டத்தட்ட
அவள் வந்து கவுண்டிங் டேஸ் 3rd ஸ்டேஜ் அந்த குழந்தைக்கு பிளட் கேன்சர். அவள் இருக்கும்போது அவள் கடைசியில் வந்து என்னை பார்க்கும்போது நான் ஸ்கூலுக்கு போகணும், என்னைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி கஷ்டமான ஆட்கள், கஷ்டமான சூழ்நிலை எல்லா இடத்துலையும் நிறைய இருக்குது. நம்ம வந்து ஏதோ ஆண்டவனுடைய புண்ணியத்தில் கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருப்போம். நிறைய பேருக்கு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.